பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர். சிவில் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் GIS and remote sensing. ஆகாஷ் ரீக்ரியேஷன் மன்னிச்சிருக்கேன் மக்களே, பார்த்துட்டு கால் பண்ணுங்க. ஆக்ஷன். வாணி, எனக்கு நாக்கு, உனக்கு நாக்கு சவுண்ட் இருக்கா? என்னையா தெரியுறீங்க? வாணி, வாணி, உன்னை பார்த்தா எனக்கு ஆகாஷ் ஞாபகம் தான் வருது. சாரி வாணி, நம்ம வீட்டுக்கு போகலாமா? வேணா ஆகாஷ், இன்னும் நமக்கு கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆகலன்னா என்ன, நம்ம கட்டி பிடிச்சி விளையாடலாம், உன் வீட்டுக்கு போகலாம். இல்ல ஆகாஷ், நீங்க உங்க வீட்டுக்கு போங்க, நான் எங்க வீட்டுக்கு போறேன். இல்ல, பாட்டி இருக்காங்கல்ல, எனக்கு பாட்டி பிடிக்கும், பாட்டி கொடுப்பா. இல்ல ஆகாஷ், நான் வீட்டுக்கு போகணும். நீ ஏன் சொன்னானே திருப்பி திருப்பி சொல்றேன். நான் லூசா நீ லூசா? இந்த சீரியல் பண்றேங்கிறது ஒத்துக்கிட்டது காரணமே சென்னை வந்தாச்சு. 2 நாளா அந்த இது போயிட்டு இருக்கு. சென்னை ஸ்லாங்கா இதுக்கு போயிருந்தேன் ஃபார் அ ஷோ. இதுக்கு போயிருந்தீங்க. அண்ட் எனக்கு என் லைஃப்ல ஒரு பிசிக்கலி சேலஞ்ச் பர்சன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு ஆசை. இன் ரியல் லைஃப்? ரியல் லைஃப். எனக்கும் அப்பாவுக்கும் அதுக்கு தான் சண்டையா வந்துச்சு. சினிமாவோட நேயர்களுக்கு வணக்கம். எப்போவுமே ட்ரெண்டில் ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னா அது நம்ம லைஃப்பில் வர்றது கல்யாணன்ற ஒரு மேட்ரு, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் குழந்தைன்னு ஒரு மேட்ரு. இந்த ஒரு விஷயம் வந்து இப்போ ட்விட்டரில் ஒரு பெரிய டிபேட்டாகவே மாறி இருக்கு. காரணம் என்னென்னா, அது எப்படி 2 பேரில் ஒருத்தருக்கு விஷயம் தெரிஞ்சா போதான்னு இந்த மாதிரிலாம் நிறைய கமெண்ட்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சது. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு 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 ஆக்ட்ரஸாக ஊரில் திருப்பூர்லேருந்து கிளம்பி வேற ஒரு ஜாபோ வேற ஒரு ஜோனில் ஒர்க் பண்ணிவிட்டு அதெல்லாம் விட்டுட்டு சினிமா பர்சியூ பண்ணுன்னு சொல்லி 2 படம் நடிச்சுட்டு இன்னைக்கு நிறைய சீரீஸ் அதெல்லாம் மாடலிங் அதெல்லாம் விட்டுட்டு இப்போ விஜய் டிவியில் சிப்பிக்குள் முத்துல வாணியாக இருக்கக்கூடிய லாவண்யா அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். லாவண்யா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சீரியல் சார்பா வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யுவர் குழந்தை. ப்ரொமோ பார்க்குறப்போ ஒரு ரொம்ப நிறைய ப்ரொமோஸ் இருந்துச்சு. அதில் ஒரு ப்ரொமோ பார்த்தீங்கன்னா நாக்கு சகந்த ப்ரொமோ பார்த்த முடியாது, பயங்கர ரீச். என்ன நிறைய பேர் குவெஸ்சன் பண்ணிருந்தாங்க, நேரம் போய் கண்ணாடியில பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு. ஜென்ரலா அந்த மாதிரி சீரியல்ல சீக்வன்ஸ் வருதுங்கிறது முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களா, இல்ல நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நடிக்கிறப்ப உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகும்? நடிச்சு முடிச்சு அந்த ஃபீல் நடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க, சீன் போறதுக்கு முன்னாடி சீன் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. சீன் பேப்பர் கையில கொடுப்பாங்க, சில சீன்ஸ் கொடுப்பாங்க, இல்ல டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரினா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. ரொம்ப நமக்கு பிடிக்காத மாதிரி சீன்ஸ் அந்த மாதிரினா நம்ம சொல்லலாம். பட் as an artist வெறும் நம்ம பொம்மை மாதிரி தான். அவங்க என்ன சீன் கொடுக்குறாங்களோ we are supposed to do. அதுதான் ஒரு ஆர்டிஸ்டுக்கான பேசிக் விஷயம் நான் நினைக்கிறேன். ஓகே, கேரிங் எ சைல்டு. ஏன்னா எல்லாருமே டவுட் பண்ணது என்னன்னா, பாரதி கனவு மாதிரி 1 year ட்ராக் பண்ணிடுவாங்களோ அப்படின்லாம் யோசிச்சோம். டக்குன்னு பார்த்தா வளைகாப்பா அடுத்து குழந்தை பிறந்துருச்சு. இது வந்து எனக்கே வந்து பெரிய ஷாக்கா இருந்துச்சு. எனக்கு வந்து எப்படி சொல்றது, ஒரு 2 நாள் முன்னாடி என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி நாளைக்கு ஒரு 2 நாள்ல உங்களுக்கு வந்து இந்த பிரெக்னன்சி சீக்வன்ஸ் காட்ட போறோம், இந்த கன்சீவ் ஆகிற சீன் காமிக்கும். ஓகே, தட்ஸ் ஃபைன் அப்படின்னு. அதுக்கு அடுத்து பார்த்தா அடுத்த நாளே வந்து எனக்கு வளகாப்பு சீக்வன்ஸ். சார் அதுக்குள்ளரையா, இப்போதானே 3 months காமிச்சோம். அது அப்படிதான் அப்படின்னாங்க. அதுக்குள்ள வந்து பிரெக்னன்சி சீக்வன்ஸ். அடுத்து ஒரே நாள்ல 2வது நாள் வந்து 6th month பண்ண 9th month பண்ணோம். லைக் இந்த வயிறு வைக்கிறது வந்து 2 நாள் within 2 daysல 6th month பண்ணியாச்சு, 9th month பண்ணியாச்சு. அடுத்து 3rd day இட்ஸ் டெலிவரி சீன்ஸ். லைக் என்ன இவ்வளோ ஃபாஸ்டா போகுது. That's how it happened. லைக் ஸ்பீடா கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி 5G விட ஸ்பீடுங்க. விஜய் டிவியோட சிப்பிக்குள் முத்து. வித்தியாசமா பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, பிரேக்கிங் அ பேரியர் ஃப்ரம் ஃபேமிலி சைட். ஏன்னா அந்த சவுத் ஜோன்ல இருக்கிறவங்களும் இல்லை, மீன் கோயம்புத்தூர் சைட்ல இருக்க எல்லாருமே அவங்க ஃபேமிலியோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னங்கிறத நிறைய ஆர்டிஸ்ட் சொல்லி கேட்டிருக்கோம். பட் அப்பார்ட் ஃப்ரம் யூ, நீங்களும் அந்த ஜோன்ல இருந்து தான் இப்போ யூ கம் அவுட் ஆஃப் இட் இல்லையா? என்னோடது வந்து மற்றவங்க எல்லாத்த விட கொஞ்சம் பெரிய ட்ராஜடி எல்லாம் நடந்து, அப்படியா பயங்கரமா பிரச்சனை எல்லாம் நடந்து. லைக் நான் 2-3 இன்டர்வியூஸ் கூட சொல்லியிருந்திருப்பேன். வீட்டில் they don't allow for modeling, very authentic family. சண்டை போட்டு தான் ஒவ்வொன்றுக்கும் வர மாதிரி இருக்கும். You will not believe, நான் ஒரு 6 to 7 ப்ராஜெக்ட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் கண்ணெல்லாம் வீங்கி அப்படிதான் போவேன் அடுத்த நாள் ப்ராஜெக்ட்டுக்கு. பிகாஸ் லிட்டரலி வீட்டில் ஃபுல்லும் அழுதுகிட்டே இருப்பேன். இட்ஸ் நாட் அபவுட் அடிக்கலாம் மாட்டாங்க, வேண்டாம் எது விதத்தில் தடுக்கலான்னு சொல்லி ஏதாவது கேட்டால் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, ஃபினான்ஷியல் சப்போர்ட் எதுவுமே இருக்காது. ஸோ வீட்டில் ஃபுல்லும் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அடுத்த நாள் நான் ஷூட் போவேன். ஆக்சுவலாக ஒரு ஷூட் வந்து எனக்கு பாண்டிச்சேரியில் இருந்துச்சு. ஐ டிட் ஆல்பம் சாங் வித் அன்புதாசன். அது வந்து ப்ரிப்பேர்டாக பண்ணது தான். ஒரு 1 week முன்னாடி எல்லாமே பிளான் பண்ணி எல்லாம் பண்ணது. அவங்க டிக்கெட்ஸ் கூட புக் பண்ணிட்டாங்க, எனக்கும் அம்மாக்கும் புக் பண்ணியிருக்காங்க. நான் திருப்பூர் கோயம்புத்தூர்லன்னா காரில் போயிட்டு வந்துட்டு பண்ணிடுவேன். இப்போ பாண்டிச்சேரினா ஒரு 3 days 4 days ஸ்டே பண்ணணும்னு சொன்னாங்க. தனியாக வீட்டில் அனுப்பவும் மாட்டாங்க, எனக்கும் அவ்வளோ தைரியம் இல்லை.
ஸோ அப்போ அம்மாவை கூப்பிட்டு போகிறதா பிளான். எனக்கும் அம்மாவுக்கும் டிக்கெட் புக் பண்ணியிருந்தாங்க. நைட் நான் வீட்டுக்கு வரேன், ஒரு ஷூட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரேன், அம்மா வரமாட்டேன்ட்டாங்க. பொண்ணை நடிக்க வைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, விருப்பம் இல்லை. என்னாச்சுன்னா அக்காவோட ஃப்ரெண்டு யாரோ கால் பண்ணி ஏதோ சொல்லியிருக்காங்க, எதுக்கு நம்ம ஃபேமிலிக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வரமாட்டேன்ட்டாங்க. நைட்டு 10 மணிக்கு பஸ், அம்மா வரமாட்டேன்ட்டாங்க. லிட்டரலி நான் வந்து கையை அறுத்துப்பேன் நீங்க வரலன்னா அப்படின்னு சொல்லி அழுகிறேன் வீட்டுல. சரி இந்த ஒண்ணுதான் நான் பண்றேன், இதுக்கப்புறம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி அம்மாவை எப்படியோ கூப்பிட்டு கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் ஷி வாஸ் ஹாப்பி. அம்மா இஸ் லைக் வெரி ஜாலி டைப் தான். இந்த சொசைட்டில இருக்கவங்களுக்காக யோசிப்பாங்க. இப்போ அந்த ஜோன்ல இருந்துட்டு இப்போ சிப்பிக்கல் முத்து இந்த ட்ராலு இந்த ட்ரெண்டிங் இதெல்லாம் பார்த்துருப்பாங்க. அவங்க சைடில் சீரியல்லாம் சொல்லவே வேணாம். என்ன ரியாக்ஷன்? சீரியல் வந்து ஸ்டார்டிங் வந்து ஸ்டார்டட் வித் டெம்பிள். நான் சாமி கும்பிட்டு இருந்துட்டு அதுதான் அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு என்னோட இன்ட்ரோ. அது அவங்களுக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே. லைக் பாட்டி அம்மா எல்லாம் வந்து ரொம்ப சாமி கும்பிடுறவங்க, ரொம்ப டிவோஷனலா இருக்கவங்க. ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆனோனையும் சுற்றி இருக்கவங்க எல்லாம் உன் பொண்ணு வந்து கோயில தான் ஃபர்ஸ்ட் சீன் பண்ணியிருக்கா, சூப்பரா வருவா அப்படிலாம் சொன்னோடையும் அவங்களுக்கு அது தப்பா தெரியல. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 months பக்கம் எனக்கு கல்யாணம் ஆகாத மாதிரி காமிச்சாங்கல்ல. அப்போ எனக்கு பேர்லாம் யாரும் இல்லை, நான் தனியாவே இருந்தனால தேர் வர் ஹாப்பி. அந்த டோட்டல் குடும்ப கஷ்டத்தையும் வாணிங்கிற கேரக்டர் ஏத்து பண்றதுனால நான் ரியல் லைஃப்லயும் அப்படிதான். எதுனாலும் என் அக்காக்காக செய்வேன், எதுனாலும் என் அம்மாக்காக செய்வேன். அப்படிதான் எனக்குன்னு பண்ணிக்கிறத விட என் ஃபேமிலிக்குன்னு கொஞ்சம் அதிகமா. ஆகாஷ் என்ட்ரிக்கு அப்புறம் என்ன ரியாக்ஷன்? அதுதான் ஐயோ யூ வில் நாட் பிலீவ். ஆகாஷ் என்ட்ரி அப்போ சும்மா அவர் வாணி வாணின்னு சுத்திட்டு இருக்க மாதிரி தான். அதுக்கப்புறம் தான் கல்யாணம் வாணினே வேற கூப்பிடுன்னு செல்லமாலாம் வேற சொல்லுவேன். ஸோ அப்படிதானே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அந்த சீக்வன்ஸ் வரப்ப அவங்க அதை பெருசா எடுத்துக்கல. ஹீஸ் லைக் மென்டலி சேலஞ்சுங்கனால அவங்க பெருசா எடுத்துக்கல. அப்புறம் அந்த குட்டி குட்டியா ரொமான்ஸ் சீக்வன்ஸ் வர ஆரம்பிக்கும் போது அங்கதான் ட்விஸ்ட் இருக்கு. இந்த கிஸ்ஸிங்லாம் வரைஞ்சாங்க. என் அம்மாவுக்கு நான் கால் பண்ணி சொல்லிட்டேன், அம்மா இந்த மாதிரி கிஸ்ஸிங். அதுக்கப்புறம் எங்க வீட்டுல ஒத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எவ்வளவு கஷ்டப்படுறேங்கிறது முன்னாடி எல்லாம் வந்து அவங்களோட மைண்ட் செட் என்னன்னா, இவ எப்பாவது ஒரு நாள் ஷூட் போவா, மத்த நாள் ஜாலியா இருப்பா, ஃப்ரெண்ட்ஸோட சுத்துவான்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் அவங்களுக்கு அது வரைக்கும் புரியல. எனக்கு ஜீ தமிழ்ல நான் சூப்பர் குவீன் ஒரு ஷோ பண்ணிட்டு இருக்கிறது அம்மா மாம்ஸ் ரவுண்ட் வந்துச்சு. ஸோ அம்மா வந்து சென்னை வந்திருந்தாங்க, ஒரு நாள் முன்னாடி வந்திருந்தாங்க. இப்போ நாளைக்கு நான் ஷோ போறேன்னா முந்தின நாள் எனக்கு என்ன வேலை இருக்கு அப்படிங்கறத அம்மா பார்த்தாங்க. ஃபிட்டிங்ஸ் போகணும், காஸ்டியூம் ஃபிட்டிங்ஸ் போகணும், அதுக்கான அக்சசரிஸ் வாங்கணும். அந்த மாதிரி வி ஹவ் காலையில வந்து 6 o'clock நான் செட்டில் இருக்கணும் அப்படின்னா நைட் சீக்கிரம் தூங்கணும், எல்லாமே ப்ரிப்பேர்டாக எடுத்து வைக்கணும், எல்லாமே இருக்குல்ல. ஸோ அம்மா அந்த ஒரு நாள் என் கூட இருந்ததுல ஷி காட் டு அண்டர்ஸ்டாண்ட். அதுவும் இல்லாம அம்மா வந்த அன்னைக்கு இட் வாஸ் மை சம்ஸ் டே, செகண்ட் டே. என்னால் லிட்டரலி அவ்வளோ பாடி பெயின் இருக்கு, இருந்தாலும் நம்ம ஷோக்கு ப்ரிப்பேர்டா இருக்கணும்ல. அது ஐ டென்ட் மைண்ட். நான் டயர்டு என் ஃபேஸ்ல தெரியும், அம்மாவுக்கு தெரியும்ல, இத்தனை வருஷமா நம்மளை பார்த்துருக்காங்க. ஊர்ல இருக்கும்போது நமக்கு சம்ஸ்னா வீட்லயே இருப்போம், எங்கேயும் போக மாட்டோம். ஆனா இப்போ அம்மாக்கு அந்த விஷயம், பாப்பா நீ பீரியட்ஸ்னா எங்கேயுமே போக மாட்டேன், இப்போ நீ இவ்வளோ விஷயங்கள் பண்ற அப்படிங்கிறது அம்மாவுக்கு ரொம்ப பெருமையா இருந்திருக்கும். பட் ஷி டிட்ன்ட் சே மீ எனிதிங். ஏன்டி இவ்வளோ கஷ்டப்படுற, நாளைக்கு ஷூட் போகாத. அம்மா இது பேங்க் வேலை மாதிரி இல்லை, எனக்கு உடம்பு சரியில்லை, லீவ் எடுக்க முடியாது. ஏன்னா ஷோங்கிறது உங்களுக்கு தெரியும்ல, 12 contestants இருக்கும்போது நான் அங்கே இல்லாமல் இருக்க முடியாது. அது என்ன பெயினாக இருந்தாலும் நம்ம இதாக ஆகணும். ஸோ அது அம்மா புரிஞ்சுக்கிட்டு. டு பி ஹானஸ்ட் இந்த இடத்துல அப்ரிஷியேட் பண்ணுறேன் உங்களை, விகடன் சார். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் பெண்கள் எல்லாரும் சுமந்துட்டு இருக்க அந்த ஒரு பெயினை அந்த டைம்ல அவங்க வேலையை கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் பண்ணதுக்கு வாழ்த்துக்கள். அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னீங்களே, அம்மா வேற லெவல் போனேன். நான் ஃபர்ஸ்ட் உங்களை வெளியா நினைச்சிட்டேன், பட் யூ பிகேம் கியூட். எனக்கு லாவண்யாவை பார்த்தோன்னே நிறைய சீரீஸ் பார்க்க முடிஞ்சுது. ரொம்ப ட்ரெண்ட்ல இருக்க ஒரு சீரீஸ் பார்க்குறப்பலாம் சி இஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் ஃபிலிம்ஸ் அப்படி தான் தோணுச்சு. ஒரு ஃபிலிம் கேட்டகரியில் இருக்கிற ஒரு ஆக்ட்ரஸாக தான் அந்த ரோல் எல்லாமே இருந்தது பார்த்த வரைக்கும், ஆல்பமாக இருக்கட்டும் சீரீஸாக இருக்கட்டும். ஒய் யூ சூஸ் விஜய் டிவி, ஏன் சீரியல்? இது வந்து ஒரு நல்ல கொஸ்டின். என்னோட லைஃப் பொறுத்த வரைக்கும் நான் எது வேண்டான்னு சொல்றேனோ அதில் ஐ வில் பி த பெஸ்ட். இப்போ வரைக்கும் அப்படிதான். சிப்பிக்குள் முத்து பண்ணதுக்கான காரணம் வந்து மென்டலி சேலஞ்ச் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறது தான். நார்மல் ஃபேமிலி ட்ராமா இல்லாம அந்த கேரக்டர் நிற்குங்கிறது ஒரு மைண்ட்ல இருந்துச்சு. அண்ட் எனக்கு என் லைஃப்ல ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு பர்சன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு ஆசை. டு பி வெரி ஃப்ராங்க். இன் ரியல் லைஃப்? ரியல் லைஃப். எனக்கும் அப்பாவுக்கும் அதுக்கு தான் சண்டையா வந்துச்சு. சின்ன வயசுல ஐ ஹேட் மென். நான் பார்த்த மென் பிகாஸ் அப்போ என்னோட சர்க்கிள் ரொம்ப சின்னது. ஸோ அப்போ நான் பார்த்த மென் யாருமே சரியில்லை. ஸ்டார்டிங் ஃப்ரம் மை கசின்ஸ் அந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு கூட கோவம் வரலாம். இல்லைங்க, எல்லாருமே பார்த்துருப்போம். நானுமே அந்த கேரக்டர் ஒருத்தரா இருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம், தப்பு கிடையாது. நான் என்னோட லைஃப்ல கிராஸ் பண்ண மென் தே வர் நாட் குட். அது வெரி பிகினிங்னா அப்போ நான் ரொம்ப சின்ன பொண்ணு. அப்போ வந்து ஐ ஃபேஸ் ஃபியூ திங்ஸ், அதனால எனக்கு மென்னாவே பிடிக்காத மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, தே ஆர் அனிமல்ஸ் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்க்கு நான் வந்துட்டு வெரி ஃப்ராங்க், இது வெரி ஓப்பன்.
ஸோ அதனால எனக்கு யாரையுமே பிடிக்கல. அப்போ என் காலேஜ் நான் ஒரு ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது ஐ சீன் அ ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு கை ஹூ வாஸ் வெரி ரொம்ப ஒரு மாதிரி பாசிட்டிவா இருந்தது அவரை பார்க்கும்போது. அவர் சேர்ல வச்சு தள்ளிட்டு வராங்க. பட் எனக்கு அந்த பர்சனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம யாரையும் கல்யாணம் பண்ணிக்க வேணாம், நம்ம லைஃப்ல அப்படியே இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவன். காலேஜ் பஸ்ல போகும்போதெல்லாம் யாராவது என்ன நார்மலி இப்ப இருக்க மாதிரி தான் காலேஜ்ல இருந்தேன். இன்னும் கொஞ்சம் சப்பியா இருந்திருப்பேன். ஹோம்லியா செம்ம ஹோம்லியா இருப்பேன் காலேஜ் செம்ம ஹோம்லியா இருக்கும்போது யாராவது ப்ரப்போஸ் பண்ணா கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் மோசங்கிற மாதிரி பேசிடுவாங்க. இங்க எப்படி காலேஜ்லாம் முடிச்சேன் அப்படின்னா செம்ம ஹோம்லியா இருக்க டைம்ல யாராவது வந்து அப்ரோச் பண்ணா இது நல்ல விஷயங்கிறதெல்லாம் தெரியாது. நம்ம ஏதோ ஏதோ நம்ம சரியில்லை போல, அதான் வந்து பசங்க நம்ம கிட்ட பேசுறாங்க. ஐ வில் நாட் டாக் டு கைஸ். என்னோட காலேஜ் வரைக்குமே நான் பசங்க கூட பேச மாட்டேன். இப்போ வாணி எப்படி? வாணி ஹவு க்ளோஸ் டு யூ உங்க பர்சனல் லைஃப்ல? எனக்கு ஆக்சுவலா வாணி வந்து ஆகாஷை பாத்துக்கிறது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். நான் ஜெய் கிட்ட, ஜெய் இஸ் அ ஆக்டர், எப்பவுமே நான் ஜெய் கிட்ட சொல்லிட்டு இருக்க விஷயம், எனக்கு ஜெயை விட ஆகாஷ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் அந்த சீரியல் பண்றேங்கிறது ஒத்துக்கிட்டதுக்கு காரணமே சென்னை வந்தாச்சு. 2 நாளா அந்த இது போயிட்டு இருக்கு. சென்னை ஸ்லாங்கா? ஓகே ஓகே. இந்த இதுக்கு போயிருந்தேன் ஃபார் அ ஷோ. இதுக்கு போயிருந்தீங்க? ஷோ போனப்ப அது மட்டும் தான் என் காதுல 2 நாளா சென்னை ஸ்லாங் மட்டும் தான் என் காதுல போயிட்டு இருக்கு. அப்படியா? அப்படி கோயம்புத்தூர் ஸ்லாங் இல்லையா? பாட்காஸ்ட் சென்னை ஸ்லாங்ல பேசினா எப்படி இருக்கும்? சும்மா இருங்க. எனக்கு அது வராது, சத்தியமா வராது. நான் அதெல்லாம் ட்ரை பண்ணேன். ஒத்துக்க மாட்டேன். ஆகாஷ் அர்ஜுனோட ரெஃபரன்ஸ் படி இப்ப ஆகாஷ் நான் வேற இமிடேட் பண்ண ட்ரை பண்றேன். ஓகேயா? எங்க அது வராது ப்ளீஸ். சென்னை ஸ்லாங்ல நீங்க பேசுறீங்க, இதான் டாஸ்க். ஓகேயா? ஆகாஷ் இப்ப ஆகாஷா ரெடி ஆகணும். ஐயோ அடிச்சிருக்க மக்களே, இது கம்பேர்லாம் பண்ணிடாதீங்க. நான் கேவலம் எனக்கு சென்னை ஸ்லாங் சுத்தமா வராது. பேசுறோம், கம் ஆன், யூ ஹேவ் டு டு, இதான் டாஸ்க். ஓகே என்ன பேசணும் சொல்லுங்க, நான் பேசுறேன். நான் வந்து ஏதோ ஒரு ரியாக்ட் பண்ணி உங்களை பேசணும்னு ஆசைப்படுவேன். நீங்க எந்த சேனல்ல போட கோவப்பட்டு என்ன திட்டணும். ஓகேயா? எனக்கு சத்தியமா வராதுங்க, என்ன விட்டுருங்க. அந்த ப்ரொமோஷன்ல வரும்ல, என் நாக்கு சேர்ந்துருச்சு. அது வேணா கிஸ்லாம் இல்லைங்க, ஜென்ரலா கேக்குறேன். ஓகேயா? வாணி எனக்கு உனக்கு நாக்கு சவுந்திருக்கா? லிட்டரலி சில சீன்ஸ் எல்லாம் எங்களுக்கு அப்படிதான் இருக்கும். எனக்கு சிரிப்பு வரும், பட் சஜஷன் நிக்கும் போதெல்லாம் வேற ஆப்ஷனே இருக்காது. சஜஷன் நினைச்சுக்கோங்க, இதை நான் வச்சவன ஹைலைட்ல இந்த வீடியோல தான் வரும். நம்ம இன்டர்வியூ ட்ராவல் பண்ணும்ல, எப்படியும் பார்த்து ட்ராவல் பண்ணி தெய்வமே. அனி அனி உன்னை பார்த்தா எனக்கு ஆகாஷ் ஞாபகம் தான் வருது. சாரி, நானே ஒரு சுமாரான ஆக்டருங்க. எங்க வாணி வந்து அதுல ரொம்ப ஹோம்லி. அவங்க வந்து சென்னை ஸ்லாங் எல்லாம் பேச மாட்டாங்க. சரி, சென்னை ஸ்லாங் வேணாம், கோயம்புத்தூர் ஸ்லாங்ல பேசிட்டோம். ஓகேயா? ஓகே. ஆகாஷ் ரீக்ரியேஷன் மன்னிச்சிருக்கேன் மக்களே, பார்த்து ட்ராவல் பண்ணுங்க. ஆக்ஷன். நம்ம உங்க வீட்டுக்கு போலாமா? வேணா ஆகாஷ், இன்னும் நமக்கு கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆகலன்னா என்ன, நம்ம கத்தி பிடிச்சி விளையாடலாம். உங்க வீட்டுக்கு போகலாம். இல்ல ஆகாஷ், நீங்க உங்க வீட்டுக்கு போங்க, நான் எங்க வீட்டுக்கு போறேன். இல்ல, பாட்டி இருக்காங்கல்ல, எனக்கு பாட்டி பிடிக்கும், பாட்டி கொடுப்பா. இல்ல ஆகாஷ், நான் வீட்டுக்கு போகணும். நீ ஏன் சொன்னே திருப்பி திருப்பி சொல்றேன். நான் லூசா நீ லூசா? இல்ல, அங்க பாட்டியே இல்ல எங்க வீட்ல. லிட்டரலி அந்த சப்ஜெக்ட்ல நீங்க சீரியல் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. ஓகே விடுங்க. இந்த ஆடிஷன் கால் அப்போதான் நம்ம நிறைய செலக்டிவா சூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா எஸ்பெஷலி ஃபார் விமன் அப்படிங்கிறப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய ஃபேக் ஆடிஷன்ஸ் கால் வரும், பிளஸ் காஸ்டிங் கோச் ப்ராப்ளம் வந்திருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஹேவ் யூ எவர் ஃபேஸ்ட் தோஸ் கைண்ட்? 2 ஃபேஸ் பண்ணிருக்கேன். 2 சிச்சுவேஷன்ஸ். எப்படி அதுல இருந்து வெளியே அந்த மொமெண்டம் என்ன நடந்துச்சு? எப்படி இப்போ நான் செல்ஃபா டிரைவ் பண்ணி போறேன்ல, அப்போ என்கிட்ட கார் பைக் எதுவுமே இருக்காது. ஐ வெண்ட் இன் அ கேப். எனக்கு வந்து அங்க போகும்போதே ஒரு மாதிரி கருக்குன்னு உள்ள இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா? நான் தான் சொன்னேன், எனக்கு இன்ஸ்டிக்ட் நான் நம்புவேன்னு சொல்லிட்டு. எனக்கு உள்ள போகும்போதே அந்த இடத்த பார்க்கும்போதே ஒரு மாதிரி கருக்குன்னு உள்ள இருந்துச்சு. நான் வந்து அந்த டிரைவரை நான் கால் பண்ணி சொல்லிட்டேன், அண்ணா ஐ பே யூ எக்ஸ்ட்ரா, நீங்க வெளில வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த ஆடிஷன் போறேன். கேப் டிரைவர், அண்ணா ஐ பே யூ எக்ஸ்ட்ரா, நீங்க வெயிட் பண்ணுங்கன்னு மட்டும் சொன்னேன். பிகாஸ் எனக்கு உள்ள போகும்போது எனக்கு ஐ எம் நாட் ஹாப்பி வித் பிளேஸ். அவங்க கூப்பிட்ட ஆடிஷனுக்கான கூப்பிட்ட பிளேஸ் ஒரு மாதிரி டார்க்காக தான் இருந்துச்சு. இட்ஸ் நாட் லைக் ஃபுல்லி லைட், அந்த மாதிரி பிளேஸாக இல்லை. அப்போ அங்கே போகும்போது அவங்க எக்ஸ்பெக்டேஷனே வேற மாதிரி இருந்துச்சு. என்னை வர சொல்லும் போதே they asked me to bring 7 costumes. நீங்கள் காஸ்டியூம் எல்லா இதுலேயும் நம்ம லுக் டெஸ்ட் பண்ணணும் அப்படி இப்படின்னாங்க. லைக் ஓகே, பட் சி பொதுவாகவே நான் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணும்போது ஐ வில் பி வெரி கான்ஷியஸ். சில இடத்துல வந்து அப்போல்லாம் அந்த கேம் நம்ம இது, பட் இருந்தாலும் நம்ம எதுலயும் சிக்கிடக்கூடாதுன்னு சொல்லி we always wear some garments inside.
காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணும்போது. ஸோ ஐ வாஸ் ப்ரிப்பேர்ட் ஃபார் ஆல் த அதர் திங்ஸ். அவங்க காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணும்போது ஐ வாஸ் ஓகே பிகாஸ் ஐ வாஸ் வேரிங் சம்திங் இன்சைட், ஸோ ஐ டோன்ட் ஹேவ் எனி இஷ்யூ. அந்த மாதிரி தான் இருந்தேன். அந்த இடத்துல அவங்க கேட்ட எந்த கொஸ்டினுமே எனக்கு ரிலேட்டபிளாக தெரியல. இப்போ மாடலிங் அடுத்த ஷூட் அவங்க கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்க, அதை தாண்டி என்கிட்ட இருந்து கான்டாக்ட்ஸ் வாங்குறதுல அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க. அங்கே ஒரு 2-3 பொண்ணுங்க வேறு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சில விஷயங்கள் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு வர சொன்னாங்க, எல்லாமே எடிட். ப்ராப்பர் ஆடிஷன் அங்கே நடக்கல. அதுக்கப்புறம் ஐ கேம் அவுட். ஐ டென்ட் கிவ் எனி ஆஃப் மை கான்டாக்ட் நம்பர்ஸ். அது ஈஸியாக நம்ம ஓவர் கம் பண்ணி வரணும். அந்த மெச்சூரிட்டி வந்துட்டாவே நீங்க சொன்ன மாதிரி அந்த ஸ்ட்ராங் ஜோன்ல இருக்கும்போது எல்லாமே. ஐ லிட்டரலி வாண்டட் டு சேவ் அபவுட் ஒன் காஸ்டிங் டைரக்டர், பட் ஐ நாட் சே ஹிஸ் நேம். நான் ஃபினான்ஷியலாக ஐம் நாட் ஸ்ட்ராங் அண்ட் வீட்டில் சண்டை போடுற விஷயம் somehow people got to know. அந்த டைமில் ஒரு casting director, I know him very well. He called me and he's like, நீ என் கூட மட்டும் கான்டாக்ட்லேயே இருந்துட்டே இரு, கரெக்டாக 6 monthsல you will be in that position அப்படின்னு சொன்னான். இப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற டேர்ம் மாதிரி கான்டாக்ட்லேயே இருன்றது இல்ல அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணா. என்ன அப்படின்னா இட்ஸ் நாட் அபவுட் பீயிங் இன் டச், அப்படி கிடையாது. He wanted to live with him. ஸோ அதுதான் அவன் சொன்ன விஷயம். என்கிட்ட நீ ஒரு 6 மாசம் மட்டும், அதுக்கு மேலே நீ என் கூட இருக்க வேணாம். என்னடா பேச்சுது. பட் ஐ டென்ட் ரியாக்ட். ஏன்னா நம்ம வெரி ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கோம். எல்லாத்தையும் இப்போ ஓகே அவன் தப்பானவன் தான், பட் அவன்கிட்ட நான் ரியாக்ட் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பொண்ணு மோசம்னு சொல்லி அவன் பேர் கட்டிடுவான் எனக்கு வெளியில. எனக்கு அது வேண்டாம். பிகாஸ் ஐ வாண்டட் டு எக்ஸ்ப்ளோர் த இண்டஸ்ட்ரி. அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும்போது ஐ குவைட்டாக இருந்துட்டேன், எதுவுமே பண்ணல. அப்போ அவன் என்கிட்ட சொன்ன விஷயம், எனக்கு தெரியுது உனக்கு நீ இவ்வளோ ஏர்ன் பண்ணும் அது இதுன்னு நீ கமிட்மெண்ட் வச்சிருக்க, நீ உன் வீட்டுட்டு வந்துரு, யூ ஸ்டே வித் மீ. 6 monthsல பாரு, ஹி ஹவ் லிஸ்டட் மீ ஒரு 3-4 பொண்ணுக்கு பேர் சொன்னான். இவங்கெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் இருந்தாங்க, இப்போ என்ன பொசிஷனில் இருக்காங்க. தே காட் அ கார், தே காட் அ ஹவுஸ், இது எல்லாமே சொல்கிறான். ஐம் லைக் ஓகே அதுக்கு மட்டும் தான் ரியாக்ட் ஆவான், பெருசாக எதுக்குமே ரியாக்ட் ஆகல. அவன் ஒரு ஆட் ஷூட் கொடுத்தான், நான் அவன் ஆட் ஷூட் போயிருந்தேன். அதுக்கு முன்னாடியே அவன்கிட்ட கொஞ்சம் ரப்பிஷாக பேசின விஷயத்த எல்லாமே நான் இக்னோர் பண்ணிட்டேன். எதுவுமே ஐ டென்ட் ரியாக்ட். நான் கொஞ்சம் வெளியில் இருக்கேன் அந்த மாதிரி. நீங்கள் கேட்டீங்க அந்த ஃப்ளர்ட் விஷயம் எப்படி அவாய்ட் பண்ணி, ஆனால் அப்படி தான் அவாய்ட் பண்ணியிருந்தேன். பட் அந்த ஆட் ஷூட்க்கும் அட்வான்ஸும் போட்டு விட்டுட்டான். ஐ வென்ட் ஃபார் த ஆட் ஷூட். ஆனால் அங்கே ஐ வாஸ் நாட் த மெயின் கேரக்டர். என்னை சைடு ரோல் மாதிரி தான் எங்க ட்ரீட் பண்ணாங்க. எனக்கு அதுவும் பிடிக்கல. பட் ஓகே ஃபைன் பண்ணிட்டேன். அங்கே வந்தான். நார்மலி காஸ்டிங் டைரக்டர்ஸ் அங்கே வரமாட்டாங்க. ஹி கேம் அண்ட் ஹி ஸ்டுட் நியர் மீ, என்ன பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறேன். ஸோ தீஸ் ஆர் த ரப்பிஷ் திங்ஸ் வாட் ஹி ஹாஸ் மீ. ஸோ இந்த மாதிரி கேட்கும்போது இரிட்டேட் ஆகும். நீங்கள் எப்படி அதை ரியாக்ட் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான். அதை கண்டுக்காமல் விட்டுட்டேன். அவங்ககிட்ட என்ன ரியாக்ட் பண்ண முடியும்? ஐ டோன்ட் வாண்ட் டு கிரியேட் அ ட்ராமா அந்த இடத்துல. நான் எப்படி சேஃபாக இருக்க முடியுமோ அப்படி சேஃபாக இருந்துட்டு ஐ கேம் அவுட். நம்ம லைஃப்ல என்னைக்குமே மாற்றுத்திறனாளிகளை ஒதுக்கக்கூடாதுங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருந்திருக்கு. அந்த கருத்தை நோக்கி நடந்துட்டு இருக்க அந்த சிப்பிக்குள் முத்து அந்த ஒரு தமிழ் டைட்டில் சிறப்பாக பண்ணிட்டு இருக்க வாணிக்கு வாழ்த்துக்கள் விகடன் சார்பா. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர். சிவில் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் GIS and remote sensing.